இசைப்பாடின் ஆதாரம் தமிழே நாளும் நீ பாடு. தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்று காணொளி வாயிலாக நாம் காண இருப்பது 12ஆம் வகுப்பில் வரக்கூடிய பாடம் இளந்தமிழே. இந்த இளந்தமிழின் வாயிலாக சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூற வரக்கூடிய கருத்துக்களை நாம் தற்பொழுது பார்ப்போம். அன்றிலிருந்து இன்று வரை எம்மொழிக்கு அழிவு என்பது ஒன்று கிடையாது என்பதனையும் இப்பாடத்தின் வாயிலாக கூற வருகின்றார். எத்தனையோ இன்னல்களை தாண்டியும் இன்றும் தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மொழியானது காலந்தோறும் வாழும், இளமையோடு இருந்து கொண்டுதான் இருக்கும். என் மொழியானது அதனுடைய தோண்டி எத்தனையோ மொழிகள் இன்னைக்கு வழக்கொழிந்து இறந்து போய்விட்ட நிலையில் தமிழ் மொழி மட்டும் தன்னை தக்க வைத்து கொண்டே இருப்பது என்று சொல்லப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய வளங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாதுதான். அப்படிப்பட்ட தமிழ் மொழியினால் நம்முடைய பண்பாட்டை பறைசாற்றுகின்றன, நம்முடைய அடையாளமாக இருக்கின்றன. தமிழ் மொழி என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய அடையாளங்களை உலகெங்கும் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு அழிவு என்பது ஒன்றே கிடையாது என்பதனையும் இப்பாடத்தின் வாயிலாக அவர் கூற வருகின்றார். நேற்று இருந்த மனிதன் இன்று இருப்பதில்லை, இன்று இருக்கக்கூடிய மனிதன் நாளை இருப்பதில்லை. ஆனால் எம் மொழியானது நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றன, நாளையும் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட தமிழ் மொழியானது புதிய புதிய கருத்துக்களை உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டும் பழஞ்சிறப்பை தன்னுள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதனையும் பாடத்தின் வாயிலாக கூற வருகின்றார். புதியதை ஏற்றுக்கொண்டு பழையதை விட்டுவிடாமல், புதியதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தன்னுள் தக்க வைத்து கொண்டும் பழஞ்சிறப்பை விட்டு விடாமலும் தாம் கவிதையினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மரபு கவிஞர்கள் எத்தனையோ கவிஞர்கள் தமிழ் மொழியை பாடியிருந்தாலும் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய கவிதையின் வாயிலாக தமிழ் மொழியானது எவ்வாறு இளமையாக இருந்து கொண்டிருக்கின்றன, அது இளமையாக இருப்பதற்கான காரணங்களையும் இது பாடத்தின் வாயிலாக கூற வருகின்றார். அப்போ அவர் கூற வரக்கூடிய கருத்துக்களை இளந்தமிழ் வாயிலாக நாம் பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா, வானம் பூக்காடாக காட்சியளிக்கின்றன, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம். அதாவது மாலை நேரத்தில் கதிரவன் மறைவது என்று சொல்லப்படக்கூடியது இயல்புதான். ஆனால் இந்த கவிஞனுக்கு தோன்ற வரக்கூடிய உருவகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாலையில் சூரியன் மறையக்கூடிய அந்த நிகழ்வு என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே அந்த கதிர் வீச்சுகள் வானம் முழுவதும் பரவி காணப்படுவதால் வானம் பூக்காடாக காட்சி அளிக்கின்றன என்ற காட்சி நயம் அவருக்கு புலப்படுகின்றன. இதேதான் சிலப்பதிகாரத்திலும் இளங்கோவடிகள் அவர்கள் கூற வருவார். மாலை நேரத்தில் சூரியன் மறைகின்ற பொழுது என்னவாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணகியினுடைய சினத்தை தாங்க முடியாமல் பார்க்க முடியாமல் மலைக்கு பின்னால் ஓடி ஒளிந்து கொண்டான் என்பதனை இளங்கோவடிகள் காட்சி நயப்படுத்துவார். ஆனால் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த நேரத்தில் சூரியன் மறைகின்ற பொழுது அந்த காட்சி நயம் வானம் செக்க சிவந்து காணப்படுவதால் வானம் பூக்காடாக காட்சி அளிக்கின்றன, வானம் பூக்களை சூடியிருப்பது போல அவருக்கு காட்சி நயப்படுத்துகின்றன. ஒரு கவிஞன் சொல்வான், நான் வீழ்வன் என்று நினைத்தாயா என்று. ஒருபோதும் தமிழ் மொழிக்கு அழிவு என்பது ஒன்றே கிடையாதுதான். காரணம், இதில் இருக்கக்கூடிய சொல்வளம் நிறைய மிகுந்து காணப்படுகின்றன. நாள்தோறும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் என்னுடைய மொழியில் இருக்கக்கூடிய சொல்வளத்தால் மட்டுமே பெயர் வைக்கப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய மொழியில் வளங்கள் இருப்பதனால வேற்று மொழியை நம்பி இல்லாததினால் என் மொழியானது காலங்கள் பல கடந்து வாழ்ந்து இளமையாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். அப்படியாப்பட்ட என்னுடைய மொழியானது தினமும் உழைக்கக்கூடிய உழைப்பாளருடைய வியர்வை துளியில் பார்ப்போம்னா முத்து முத்தாய் வெற்றி இருக்கும். தினமும் தொழிலாளர்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் கைகளை பார்ப்பதற்கு எவ்வாறு சிவந்து காணப்படும். அவர்கள் சிவந்து காணப்படுவது போல இப்போ எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வானம் செக்க சிவந்து காணப்படுவது போல இருக்கின்றன. இரண்டு உருவப்படுத்திருக்காரு பார்த்தீங்களா? வானம் மாலை நேரத்தில் சூரியன் மறைகின்ற பொழுது வானம் சிவந்து காணப்படுகிறது, பூக்காடாக காட்சி அளிக்கிறது. அந்த பூக்காடாக காட்சி அளிக்கிறது என்னவாக தெரிகிறதாம், தினமும் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய கைகள் சிவந்து காணப்படுவது போல வானம் சிவந்து காணப்படுவது என்பதனை காட்சி நயப்படுத்துகின்றார். அப்போ தினமும் உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய முதுகில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த வியர்வை துளிகள் பார்ப்பதற்கு முத்து முத்தாய் இருப்பது எவ்வாறு இருக்குமா, வியர்வை வெள்ளமாக காட்சி அளிக்கின்றன. அங்கே ஒரு உருவகப்படுத்துகின்றார். உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய முதுகில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த வியர்வை துளிகள் என்னவாக இருக்காம், வெள்ளம் போல காட்சிப்படுத்துகின்றார். அங்கே அடுத்து பார்த்தோம்னா, என் மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உடையது, எத்தனையோ மொழிகள் இருக்கின்றன. இப்போ இவற்றையெல்லாம் வியந்து பாட அப்போ அந்த எத்தனை சுவைன்னு சொல்லப்படக்கூடிய என்மிக மெய்ப்பாடு இருக்கின்றன.
நகை, அழுகை, இழிவரை, மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவையன்னு சொல்லப்படக்கூடிய 8 சுவையும் வியந்து பாடுவதற்கு என்னுடைய மொழியை தவிர வேறு மொழிகளே கிடையாது என்பதை சொல்லுகின்றார். அப்போ தினமும் உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய பெருமையை வியந்து பாடவும், ஒரு காட்சி நயப்படுத்தவும் என் மொழியை தவிர வேறு மொழியால் முடியாது என்பதனையும் இந்த பாடத்தின் வாயிலாக கூற, அதனால தான் என்னுடைய மொழியானது இளமையோடு இருந்து கொண்டே இருக்கின்றன என்பதனையும் கூறுகின்றார். அடுத்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம இக்கட்டான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உன் மனதான வருந்தி கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் உன் மனதில் உள்ளதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. மனசில் உள்ளது எல்லாவற்றையும் எல்லாரும் சொல்லவும் முடியாது. அந்த நேரத்தில் உன் மனசில் உள்ளதை பட்டென்று வெளிப்படுத்துவதற்கு சிறந்த ஆயுதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய மொழி தான். என் மொழியின் வாயிலாக என்ன பண்ணலாம் கேட்டால் எல்லாவற்றையும் கொட்டி தீர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றன, நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றன, நாம் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றன. நம்ம மொழியானது காலங்கள் மாறினாலும் நாம் மொழியானது என்றுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ என் மொழிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு என்பது ஒன்று உண்டு என்பதனையும் கூற வருகின்றார். அடுத்து பார்த்தோம்னா, மனதில் உள்ளதை, நம் மனதில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுகின்றாய் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லா கருத்துக்களையும் எல்லாவற்றையும் கூற முடியாது என்பதனை என்னுள் கூறு, அதனை உலகத்திற்கு பறைசாட்டுகின்றேன் என்பதன் வாயிலாக நமக்கு ஒரு கருவியாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அடுத்து பார்த்தோம்னா, சங்கத்தில் தமிழ் நம்முடைய மொழியானது எவ்வாறு வளர்ந்து வந்தது? சங்கம் பல கண்டது. பாண்டியன் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் மொழி வளர்த்து அங்கு அரசாட்சி வீட்டிருந்தது என்னுடைய மொழிதான். அப்போ சங்கத்தில் மலர்ந்தவள் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு வரையிலையும் தன்னை காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டும் காலங்கள் தோறும் புது புது துறைகளை தன்னை மெருகேற்றி கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கின்றாள். செடியாக முளைத்து பூத்து காய்த்து கனிந்து குலுங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியானது வள்ளல்களை ஈண்டு தந்தது. அப்போ கடையேழு வள்ளல்களை ஈண்டு தந்ததும் என்னுடைய மொழி தான். அப்போ வள்ளல்கள் மூலம் தமிழ்மொழி சிறப்படைந்ததா அல்லது தமிழ் மொழியால் வள்ளல்கள் சிறப்படைந்தார்களா என்று சொல்லாத அளவிற்கு என் மொழியானது நிறைய காலங்கள் மாறினாலும் என் மொழியில் இருக்கக்கூடிய வளத்தால் பெருமை அடைந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படியாப்பட்ட மொழின்னு சொல்லப்படக்கூடியதற்கு அழிவு என்பது ஒன்றே கிடையாது. கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்க சிங்கமானது எவ்வாறு எல்லாவற்றையும் உடைத்திருந்து வருகின்றது போல என் மொழியை அழித்து விடுவோம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிங்கம் கூண்டை உடைத்து விட்டு வருவது போல் எந்த எண்ணல்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு வருவதற்கு என் மொழியானது உறுதுணையாக இருக்கின்றன. என் மொழியால் நாம் பெருமை அடைகிறோம், நம்மால் நம் மொழியானது பெருமை அடைகின்றது என்பதனையும் இளந்தமிழ வாயிலாக சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூற வருகின்றார். புதிய உள்ளடக்கங்களை தன்னை புதுப்பித்து கொண்டும் பல சிறப்பை தன்னுள் தக்க வைத்து கொண்டும் காலங்கள் தோறும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியானது என்றுமே அழிவு இல்லை என்பதனையும் இந்த பாடத்தின் வாயிலாக கூறி செல்கின்றார். மீண்டும் அடுத்த காணொளி வாயிலாக அடுத்த தலைப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.